ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமி. இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ வந்திருக்க வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3000க்கு மேலே இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தோணும். அந்த 3000க்கு மேலே இருக்கிற வேகன்சி உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் நிஜமா 3000க்கு மேலெல்லாம் வேகன்சி இல்லை. வந்திருக்க நோட்டிஃபிகேஷன்ல 2100 சொல்ற வேகன்சி தான் இருக்கு. ஓகேவா? இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணப்ப கொடுத்த வேகன்சின்னு பாக்குறப்ப ரீசெண்ட் இயர்ஸ் கம்பேர் பண்றப்ப இது ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேவா? ஆனா இது அதிகமாகும், பட் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி 2100 சொல்ற வேகன்சின்னு சொல்றேன்ல, அது எப்படி எல்லாமே நான் இந்த சொல்றேன். வேகன்சி ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுலயுமே கம்பேர் பண்றப்ப இப்ப பிசிக்கு எவ்வளவு வேகன்சி, எம்பிசிக்கு எவ்வளவு வேகன்சி, எஸ்சிக்கு எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் வேகன்சி பார்க்குறப்ப ரொம்ப கம்மியா தான் வருது. நான் இந்த பயமுத்துறதாக உங்களுக்கு சொல்ல ஃபேக்டர் நீங்க தெரிஞ்சுக்கணும், அதான் சொல்ல போறேன். குரூப் 4 வேகன்சி பார்த்தீங்கன்னா A to Z டீடைல்ஸ் வீடியோ சொல்லிடுறேன். வீடியோ உங்களுக்கு கடைசி பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நம்ம அட்மிஷன் போயிட்டு இருக்குங்க. ஜனகணமன பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் டெஸ்ட் போட்டுக்கும். இதுக்கான ஃபீஸ் 500 தான். நீங்க 500 பே பண்ணி டெஸ்ட் பாஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 30 டெஸ்ட் கொடுத்துருவோம். டெஸ்ட் பிடிஎஃப் தான். கொஸ்டின் பிடிஎஃப், ஆன்சர் பிடிஎஃப் வந்துடும். டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பைலிங்குள்ள இருக்கும். மொத்தம் 30 டெஸ்ட், ஒரு டெஸ்ட் 200 கேள்விகள், அப்போ 6000க்கு மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். நீங்க டெஸ்ட் கிளாஸ் செய்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின்கான எக்ஸ்பிளேஷன் ரெக்கார்ட் வீடியோ கொடுத்துருவோம். இது இல்லாம தமிழ் இலக்கணத்துக்கான ஷார்ட் கிளாஸஸ் ரெக்கார்ட் வீடியோ கொடுத்துருவோம். ஆப்டிடியூட்கான ஃபுல் கோர்ஸ் ஃப்ரீ, ரீசனிங்கான ஃபுல் கோர்ஸ் ஃப்ரீ, எல்லாமே இந்த 500 வந்துடும். அந்த கோர்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு டாபிக்குமே கிளாஸ் எடுத்துருப்போம், ரெக்கார்ட் வீடியோ கொடுத்துருவோம். அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் கொடுப்போம் பிடிஎஃப்ல. டாபிக் வைஸ் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளேஷன் ரெக்கார்ட் வீடியோ வந்துடும். இந்த மாதிரி ஆப்டிடியூட் ஃபுல் கோர்ஸ், ரீசனிங் ஃபுல் கோர்ஸ் ஃப்ரீயா வந்துடும். இவ்வளவு விஷயங்கள் சேர்த்து 500 தான் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே டெஸ்ட் ஆஃப்லைன் வந்து எழுதுனா ஃபீஸ் 1 ரூபாய். ஆஃப்லைன்ல வந்து டெஸ்ட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் பிரிண்ட் ஒரு இதுக்கு 900 சேர்ந்து இந்த ஆன்லைன் டெஸ்ட்ல கொடுக்குற விஷயங்கள் ஃப்ரீயா வந்துடும். ஆன்லைன் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபீஸ் 1500. அந்த 1500ல இந்த 501 கொடுக்குற பேக்கேஜ் வந்துடும். 699 பிடிஎஃப் மெட்டீரியலும் உள்ள வந்துடும். ஓகேவா? இது இல்லாம உங்களுக்கு ஃபுல் சிலபஸ்மே ரெக்கார்ட் வீடியோஸ் கிளாஸ் எடுத்து கொடுத்துருவோம். ஃபீஸ் 1500 தான். மெட்டீரியல் என்ன சார் கொடுக்குறீங்கன்னா ஜிஎஸ் மட்டும் தான் கொடுக்குறோம். அது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கு. பிடிஎஃப்னா 699, புக்னா 999. ஓகே, சரி. நீங்க எது ஜாயின் பண்ற மாதிரி இருந்தாலும் 7,000 9,000 நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம திருச்சியில இருக்கு. குரூப் 4 ஆஃப்லைன் கிளாஸும் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணவங்க பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ வேகன்சி அப்படின்னு பாக்குறப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு 6 போஸ்ட்டை மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஓகே, முதல்ல ஏன் இந்த 6 போஸ்ட் எடுத்தேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன், அப்படியே கவனிங்க கொஞ்சம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது நோட்டிஃபிகேஷன்ல இதுதான். The minimum general education qualification means a pass in the secondary school leaving certificate examination of Tamil Nadu. அதாவது 10th முடிச்சிருந்தா அது வந்து ஜெனரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க இதுல. ஓகேவா? இதை பார்த்துட்டு இப்ப நம்ம குவாலிஃபிகேஷனா பார்ப்போம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப மஸ்ட். சரிங்களா? ஓகே, இதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதுல இந்த மொதல் 3 போஸ்ட்டுக்கு மஸ்ட் possess மினிமம் ஜெனரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த 3 போஸ்ட்ங்கிறது எல்லாருக்குமே எலிஜிபிள். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி, ஜூனியர் செக்யூரிட்டி, இந்த 3. ஸோ இந்த 3க்கான வேகன்சியுமே நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட், இதுல வந்து எஸ்எஸ்எல்சி பாஸ், 10th பாஸ். ஓகே, இதுக்கு வந்து மினிமம் ஜெனரல் ஓகே. அப்ப இது ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கலாம். ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் எடுத்துக்கலாம். மஸ்ட் possess மினிமம் ஜெனரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஒரு 10th முடிச்சவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இது வந்து பாருங்க, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ்னு கொடுத்துட்டு இதுல வந்துட்டு கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும்ன்றாங்க. அதை முடிச்சிருந்தாதான் நீங்க இதுக்கு எலிஜிபிள். அப்படின்னா இல்ல சார், நான் 10th முடிச்சு 12th முடிச்சு நான் ஒரு டிகிரி தான் சார் பண்ணியிருக்கேன், நாமளும் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் சார் அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிள் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வரலாமே அந்த மாதிரி தான் இருக்கும். இது ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், நம்ம டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும். மீதி எல்லாமே டைப் ரைட்டிங் தான். ஓகேவா? இது டைப்பிஸ்ட், ஸ்டெனோ. ஓகேவா? இதுவுமே டைப் ரைட்டிங் தான் எல்லாமே. பர்சனல் கிளர்க் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயுமே டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும். அசிஸ்டன்ட், இதுல வந்துட்டு மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் தி சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் ஆபீஸ் ஆட்டோமேஷன், அந்த கோர்ஸ் படிச்சிருக்கணும் இந்த போஸ்ட்டுக்கு. எஸ், ஃபீல்ட் அசிஸ்டன்ட் நம்ம எடுத்துக்கலாம். எ பாஸ் இன் 10th ஸ்டாண்டர்ட் ஆர் எஸ்எஸ்எல்சி. ஓகே, ஃபீல்ட் அசிஸ்டன்ட். ஓகே, மீதி எல்லாம் ஃபாரஸ்ட்னா அதுல வந்துட்டு கொஞ்சம் ஹைட் வெயிட் இதெல்லாம் பார்ப்பாங்க. உங்களுக்கு தெரியும் ஃபாரஸ்ட் போன குரூப் 4 வந்து ஃபாரஸ்ட் உள்ள வந்துட்டு. அப்ப ஃபாரஸ்ட் எடுத்துக்காம விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் மட்டும் எடுத்துக்கிறப்ப நம்ம எடுத்துக்கிற போஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான். ஸோ விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட்ல ஒரு 6 கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு 1621 வேகன்சி, ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி சொல்லிட்டு ஒரு 46 வேகன்சி, ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு ஒரு 230 வேகன்சி, ஃபீல்ட் அசிஸ்டன்ட் 19 வேகன்சி.
மொத்தமா 2146 வேகன்சி தான் இருக்கு. இப்ப கொடுத்துருக்கிறது 2146, இது மேபி அதிகமாகலாம். இந்த 2146 ஸ்பிட் பண்றப்ப அண்டர் செவனா 31% உங்களுக்கு தெரியும், 665 வேகன்சி. இந்த 665 வேகன்சிங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது. பட் அகைன் இதுக்குள்ள பார்க்கும்போது நமக்கு பிஎஸ்டிஎம் 20% போயிடும், உமன் ரிசர்வேஷனுக்கு போயிடும். ஓகேவா, இந்த மாதிரி அதுவும் ஸ்பிட் ஆகும், ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ளயுமே ஸ்பிட் ஆகும். பிசிக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்தமே 569 வேகன்சி தான். நான் இந்த 569 சொல்றது பிஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், இதெல்லாம் டைப் ரைட்டிங் இல்லாம, டைப் ரைட்டிங், ஃபாரஸ்ட் அதெல்லாம் இல்லாம பிசிக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 569 வேகன்சி தான் இருக்கு. பிசி முஸ்லீம்க்கு 75, எம்பிசிக்கு 429, எஸ்சிக்கு 322, எஸ்சிக்கு 64, எஸ்டிக்கு 21 வேகன்சி. அதான் சொல்றேன், குரூப் 4 நோட்டிபிகேஷன் விட்டு அன்னைக்கு கொடுத்துருக்க வேகன்சின்னு பாக்குறப்ப ரீசன்ட் இயர்ஸ்ல இது ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஒரு மாதிரி சேட் ஆயிட்டாங்க. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுல நான் தெளிவா சொல்லியிருந்தேன், நோட்டிபிகேஷன் வர அன்னைக்கு வர வேகன்சியை பார்த்து ஃபீல் பண்ணாதீங்க, எப்படி இருந்தாலும் காம்படிஷன் இந்த வாட்டி ஹெவியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ப்ரிப்பேர் பண்றதுல கொஞ்சம் ஃபோக்கஸை பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு இருக்க நிலவரம், இந்த வேகன்சி இருக்க நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃபா வருது, ரொம்ப டஃபா வருது அப்படின்னாலே ஒரு 165 அப்படிங்கிறது தேவைப்படும். இந்த வேகன்சிக்கு நான் சொல்றேன், கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃபா வந்தா. ஓகேவா, கொஸ்டின் பேப்பர் மீடியமா இருக்கு அப்படின்னா ஒரு 170 ல இருந்து 175 வரைக்கும் கண்டிப்பா நமக்கு தேவைப்படுங்க. கொஸ்டின் ஒரு ஈஸியா வந்துருச்சுன்னா 180 அல்லது 185 போக கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த ஸ்கோரை அச்சீவ் பண்றதுல உங்களோட ஃபோக்கஸை பண்ணுங்க. 3000+ வேகன்சிங்கிறதே நான் சொல்றேன், அது இல்ல, இதுதான் நிஜம். சரிங்களா, சரிங்க சார், இப்ப சொல்லிட்டீங்க வேகன்சி அதிகமாக வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னா கண்டிப்பா அதிகப்படுத்துவாங்க, கொஞ்சம் வருஷம் அதிகப்படுத்துவாங்க. பட் எவ்வளவு சார் அதிகமாகும்? மொத்தமா இப்போ 3000க்கு மேல சொல்லியிருக்காங்கல்ல, அதை கம்பேர் பண்றப்ப அந்த வேகன்சி 10,000 போகுமா? ஏன்னா 10,000 15,000 வரும் சொல்லிட்டு இருந்தோமே, அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தப்ப இல்ல வராது போல, ஏன்னா வேகன்சி ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ அதனால 10,000 தொடுமா? ஆனா 10,000 தொடுறதே எங்க கேள்விக்குறி. மொத்த வேகன்சி டைபிஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்தே 10,000 தொடுறது டவுட் அப்படின்னு சொல்றப்ப இந்த வேகன்சி கண்டிப்பா ஒரு 5,000ல இருந்து 6,000க்குள்ள வந்தாலே அது பெரிய விஷயம். சரிங்களா, சோ ஒரு 5,000ல இருந்து 6,000க்குள்ள ஒரு வேகன்சி. ஒரு லாஸ்ட் டைம் குரூப் 4 எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு மாடரேட்ல இருந்து டஃப்க்குள்ள இருந்தது. ஓகேவா, சோ அந்த ஒரு வேகன்சிக்கு ஒரு 170+ அப்படிங்கிறது ஒரு செக்யூர்டு ஸ்கோரா இருந்தது. அதே ஒரு டஃப்னஸ் இந்த வாட்டி தொடர்ச்சு அப்படின்னா ஒரு 175 வரைக்கும் கட் ஆஃப் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இதுதான் ரியல், இதுதான் வேகன்சி. டைபிஸ்ட், மீதி ஃபாரஸ்ட் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு வேகன்சியை பார்க்காதீங்க. வேகன்சி நிலவரம் இதுதான். ஒன்னொன்னுக்குள்ளயுமே உங்க ரிசர்வேஷன், பிஎஸ்டிஎம் அதெல்லாம் வேற போகும். ஸோ கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க, இதான் நிலவரம். நீங்க ஒரு பிசியா இருக்கீங்கன்னா 560 வேகன்சி தான் உங்களுக்கு. எல்லாரும் போட்டி போட்டுக்கலாம் இந்த 665ல, அதுல நீங்களும் ஒரு ஆள், அது பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கான வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா இது உங்களுக்கான வாய்ப்பு, இது மொத்த பேருக்குமான வாய்ப்பு. இப்ப எம்பிசினா எடுத்துக்கோங்க 429 தான், எஸ்சி எடுத்தீங்கன்னா 322 தான், எஸ்சிக்கு 64, எஸ்டிக்கு 21. இதான் வேகன்சி, கொடுத்துருக்க வேகன்சி படி பாக்குறப்ப இதுதான் ஸ்பிட் அப், இதுதான் நிஜம். சரிங்களா, நான் சொல்றது சார், நான் 10th முடிச்சிருக்கேன், 12th முடிச்சிருக்கேன், ஒரு டிகிரி படிச்சிருக்கேன், அந்த பிஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் எலிஜிபிள். எனக்கு என்ன சார் வேகன்சி இதுதான், ஏன்னா அது நான் சொல்ற கேட்டகரியில தான் நிறைய பேர் இருக்கீங்க. சோ இதுதான்ப்பா நிஜம். ஓகேவா, இப்ப நீங்க பிஎஸ்டிஎம் அப்படின்னா எடுத்து பேசுறப்ப பிஎஸ்டிஎம் இங்க பெருசா வேலைக்கு இல்லை. என்னன்னா பிஎஸ்டிஎம் ஒரு 20% கொடுக்குறாங்க அப்படின்னா கணக்கு பண்ணி பாருங்க, பிசில மொத்தம் 560 வேகன்சி இருக்கு. இதுல 20% அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 112 வேகன்சி. ஏன்னா 112 பேர் தமிழ் மீடியம் படிச்சிருக்க மாட்டாங்களா 10th வரைக்கும் பிசில. எம்பிசி 460 வேகன்சி, 20% ஒரு 85 வரும், 85-86 வரும். எம்பிசில ஒரு 86 பேரு தமிழ்நாட்டுல தமிழ் மீடியம் படிச்சிருக்க மாட்டாங்களா 10th வரைக்கும். அப்படி பாக்குறப்ப பிஎஸ்டிஎம் ஒரு பெரிய ரோல் பே பண்ண போறதே இல்லை. ஏன்னா பிஎஸ்டிஎம் எடுத்து பாத்தீங்கன்னா பாதி பேருக்கு மேல பிஎஸ்டிஎம் தான். குரூப் 4க்கு சொல்றேன், குரூப் 2, குரூப் 1 டிகிரி அப்படிங்கிறப்ப அது பிஎஸ்டிஎம் ஒரு ரோல் பிளே பண்ணும். இங்க பெருசா ஒன்றும் வேலைக்கு இல்லை. அப்ப பிஎஸ்டிஎம் அதெல்லாம் நீங்க யோசிக்கவே தேவையில்லைட்டுக்கு, படிக்கணும், கிளியர் பண்ணணும், அதுக்கு இவ்வளவு ஸ்கோரை எடுக்கணும். மினிமம் 175 வேணும். ஓகேவா, மினிமம் 175, அதுல போக்கஸ்டா இருங்க. இதை சொல்லலாம் அப்படிதான் வந்தேன், இதுதான் நிஜம். 3500 அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, 3000 பார்க்காதீங்க, நிஜம் இவ்வளவுதான். ஓகே, ஸோ சேம் டைம் குரூப் 4க்கு நம்ம கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இது ஃபீஸ் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708 978 கான்டெக்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.